நாட்டினுடைய அரசியல் களத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அண்ணலார் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறகு எல்லோரையும் காந்த சக்தியை போல வசீகரிக்கின்ற ஒரு தலைவன் இளைஞனாக தெற்கே இருந்து புறப்பட்டு வருகிறார். அவர்தான் திருமாவளவன் என்று மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஏங்கி எதிர்பார்க்கிற அளவுக்கு குறைந்த நாட்களிலேயே இந்திய நாட்டின் அனைத்து தலைவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய திருமாவளவன் அவர்கள்தான். நான் 24 ஆண்டுகள் நாடாளுமன்றத்திலே இருந்தேன். எண்ணற்ற தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்திலே பிறந்து தன்னந்தனியனாக ஊர் ஊராக வந்து இன்றைக்கு லட்சக்கணக்கானவர்களை ஒன்று திரட்டி வடக்கே உள்ளவர்களும் தெற்கே திரும்பி பார்க்க வைத்து எதிர்காலத்தில் வரலாறு எழுதப்படும் போது ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லப்பட்ட தலித் மக்களுக்கு விமோச்சனம் தந்தவர் யார் தெரியுமா? அங்கனூரிலே பிறந்த தொல் திருமாவளவன். நண்பனுக்கு தோழனுக்கு ஒரு துன்பம் என்றால் மின்னல் வேகத்திலே அங்கே வந்து நிற்பார். அதுதான் திருமாவளவன். ஒரு ஆபத்து வந்த போது அதை தடுப்பதற்கு ஓடி வந்த திருமாவளவன் அவர்களுக்கு விழா நடக்கிற போது அதிலே பங்கெடுக்காமல் நான் இருந்து என்ன பயன்? அதனால் தான் நான் ஓடோடி வந்தேன். அலைகடல் போல் திரண்டிருக்கிற இந்த கூட்டத்திலே வந்து நின்றேன். அவர் இன்னும் பல வெற்றிகளை பெறுவார். இன்று 63 நடக்கிறது. அவர் 103ஐயும் கடப்பார், 123ஐயும் கடப்பார், 153ஐயும் கடப்பார். வாழ்க வாழ்க